சாயப்பா வச்சு சாயப்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. என்னென்னா, செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது, பலனை அளிப்பவர் எல்லாம் இறைவன் எனும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும்னு சொல்லியிருக்கார். சரி, நம்ம இன்றைக்கி சாயப்பாவோட ஷீரடி பாகம் 5 பார்ப்போம். சரிங்களா? சரி, நீங்கள் எல்லோரும் பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? நாளைக்கு போகி பண்டிகை அன்னைக்கு சிறப்பாக ஒரு விஷயம் செய்யணும். என்னென்னா, நம்மளுடைய பழைய பொருட்கள், பழைய சேலை, வேண்டாத யூஸ் பண்ணாத பாத்திரங்கள், இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறணும். பிளாஸ்டிக் காரனுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வேண்டாத பொருட்கள் எல்லாம் எரிச்சிருங்க. நான் அந்த எரிக்கிறோம்ல, அந்த டைமோடு சேர்த்து நம்முடைய எல்லா கெட்ட எண்ணங்களையும் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிடலாம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஒரு புதிய ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம். நம்ம இப்படியே தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறோம், ஆனால் அதை என்ன செய்கிறோன்னு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸில் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம சூப்பராக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். நம்மளை பார்த்து இதோட சாய் குழந்தைங்க இவங்க வழியை நாமளும் ஃபாலோ பண்ணான்னு எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ எல்லாருமே நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லவங்களாக மாறிடுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த குணங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம சார்ந்தவங்ககிட்டையும் அதே குணங்கள் போயிடும். சரிங்களா? அப்போ எல்லாருமே நல்லாயிருப்போம். அந்த இடத்துல கோபம், தாபம், பொறாமை, போட்டி எதுவுமே இருக்காது. ஒன்லி அன்பு மட்டுமே இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம இன்றைக்கி என்னன்னு பார்ப்போம். அந்த ஷீரடி மகானோட பாகம் 6 பார்க்கலாம். இதுபோல் கோபர் காங்குவின் ஆய்வாளராக இருந்த கோபால்ராவ் குண்ட் என்பவருக்கு 3 மனைவிகள் இருந்தும் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அவருக்கு சாய்பாபாவின் அருளினால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த மகிழ்ச்சியினால் 1897 அவருக்கு ஷீரடியில் சிறப்பான ஒரு திருவிழா கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. இதை ஷீரடி சாய்பாபா பக்தர்களாக இருந்த சிலரிடம் தெரிவித்தார். அவர்களும் இதற்கு சம்மதித்தனர். இதை பாபாவிடம் தெரிவித்து அதற்கான அனுமதியையும் ஆசியையும் பெற்றனர். இந்த விழாவை இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்த சாய்பாபா பக்தர்களுக்கு சேர்ந்த ஒரு பொது விழாவாக அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். இஸ்லாமிய பண்டிகையான ஒரு ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று தான் வருகிறது என்பதை பாபாவிடம் பேசி முடிவு செய்தனர். இவர்கள் திருவிழா கொண்டாட விரும்பிய நிலையில் ஷீரடி ஊருக்கு தண்ணீர் அளித்து கொண்டிருக்கும் 2 கிணறுகளில் ஒன்றில் தண்ணீர் வற்றி போய்விட்டது. வற்றி போன அந்த கிணற்றில்தான் நல்ல தண்ணீர் இருந்தது. இன்னொரு கிணற்று தண்ணீர் உப்பு நீராகும். சாய்பாபாவிடம் இது பற்றி ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். அவர் அங்கிருந்து அந்த உப்பு தண்ணீரை கிணற்றுக்கு சென்றார். அந்த கிணற்றில் சில மலர்களை வீசினார். அந்த கிணற்று தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறியது. திருவிழா ஊர்வலத்துக்காக கோபால்ராவ் குண்ட் சாதாரணமாக ஒரு கொடியை தயாரிக்க சொல்லியிருந்தார். அதே சமயம் நானா சாஹிப் என்பவர் அழகிய பூ வேலைப்பாடுகளுடன் மற்றொரு கொடியை தயாரிக்க சொல்லியிருந்தார். 2 கொடிகளுமே தயாரிக்கப்பட்டு விட்டதால் திருவிழாவில் 2 கொடிகளும் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சாய்பாபாவினால் துவாரகமாயி என்றழைக்கப்பட்ட மசூதியின் 2 மூலைகளிலும் அந்த கொடிகள் ஊன்றப்பட்டன. இத்திருவிழாவில் கோர்ஹாலாவைச் சேர்ந்த சாய்பாபாவின் இஸ்லாமிய பக்தரான அமீர் ஷக்கர் தலாலுக்கு சந்தனக்கூடு ஊர்வலம் நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. சாய்பாபாவை முகமதியின் ஞானியராக சிறப்பிக்கும் வகையில் இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி எனும் தட்டுக்களில் வைத்து இசையுடனும் நறுமணப் பொருட்களின் வாசனையுடனும் எடுத்து வரப்பெற்று கிராமம் முழுக்க கொண்டு சென்றனர். கடைசியாக மசூதிக்கு சென்று திரும்பி அந்த சந்தன பொருட்களை நிம்பா என்னும் குழிகளில் கொட்டினர். இப்படி ஒரே நாளில் இந்துக்களின் கொடி ஊர்வலமும் இஸ்லாமியர்களின் சந்தனக்கூடு ஊர்வலமும் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி அருகருகே கொண்டு செல்லப்பட்டன. இந்த விழா வருடந்தோறும் படிப்படியாக மாற்றமடைந்து ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 8 தொடங்கி
5 நாட்கள் நடைபெறும் திருவிழாவாக மாறிவிட்டது. பாபா இந்துவா அல்லது இஸ்லாமியரா என்ற கருத்து வேறுபாடு பலருக்கும் இருப்பது உண்டு. இந்துக்களின் ஸ்ரீ ராம நவமி திருவிழாவை போல் இஸ்லாமியர்களின் சந்தனக்கூடு விழாவையும் அவர் அனுமதித்தார். கோகுலாஷ்டமியின் போது கோபர்காலா திருவிழாவை உரிய முறைப்படி செய்வித்தார். ஈத் திருவிழாவின் போது இஸ்லாமியர்களின் நமாஸ் தொழுகையை தமது மசூதியில் அனுமதித்தார். அவருக்கு இந்து வழக்கப்படி காது குத்தப்பட்டிருந்தது. ஆனால் அவர் இஸ்லாமியர் வழக்கப்படி சுன்னத் செய்து கொள்ளவில்லை. ஆனால் சுன்னத் செய்யும் வழக்கத்தை அவர் ஆதரித்தார். இஸ்லாமியர்களுக்கான மசூதியில் அவர் வாழ்ந்தார். இந்துக்களைப் போல் துனி என்னும் அகண்ட நெருப்பை எப்போதும் மசூதியில் வைத்திருந்தார். மேலும் இஸ்லாமிய சமயத்திற்கு விரோதமான 3 வழக்கங்களை கடைபிடித்தார். அதாவது திருக்கையில் அரைப்பது, சங்கு ஊதுவது, மணி அடிப்பது, இதுபோல் நெருப்பில் ஆகுதி செய்தல், பஜனை, தண்ணீரால் பாபாவின் பாதத்தை கழுவி வழிபாடு செய்தல் போன்றவையும் அனுமதிக்கப்பட்டன. சாய்பாபாவின் அற்புதங்களை கண்ட இந்து சமயத்தில் அதிகமான பற்றுடையவர்கள் பிராமணர்கள், வேத சாஸ்திரங்கள் கற்ற அறிஞர்கள் பலர் சாய்பாபா முன்பு தங்கள் வைதீக முறைகளை விட்டுவிட்டு அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினர். சாய்பாபா தன்னிடம் அருளாசி பெற வருபவர்களிடமிருந்து தட்சணையை பெற்றார். தட்சணை மூலம் பெறப்பட்ட பணத்தில் பெரும்பகுதியை தர்மத்திற்கும் மீதமுள்ள தொகையை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார். அவர் விறகை எப்போதும் எரியவிட்டு கொண்டிருக்கும் துனி என்னும் புனித நெருப்பில் போட்டு வந்தார். நெருப்பிலிருந்து வரும் சாம்பல் உதி என்றழைக்கப்பட்டது. அவரை காண வரும் பக்தர்கள் ஷீரடியை விட்டு செல்லும் போது உதி வழங்கப்பட்டது. இந்த உதியின் மூலம் சாய்பாபா எதை தெரிவித்தார்? இவ்வுலகில் காணப்படும் அனைத்து பொருள்களும் நிலையற்றது. பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடலில் அனைத்து இன்பங்களையும் அடைந்த பின்னர் இறுதியில் சாம்பலாக்கப்படும். இந்த உடல் சாம்பலாக போகும் உண்மையை தன் பக்தர்களுக்கு உணர்த்தவே அவர் உதியை வழங்கினார். பிரம்மம் ஒன்றே உண்மையானது. பிரபஞ்சம் எனப்படும் இவ்வுலகம் நிலையற்றது என்றும், தாய் தந்தை மக்கள் என நம்மை சுற்றி இருக்கும் உறவுகள் அனைத்தும் உண்மையில் நம்முடையது அல்ல. இவ்வுலகிற்கு தனியாக வந்த நாம் தனியாக இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். சரிங்களா? சரி, எல்லாரும் சிறப்பாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க. ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்.